பாஜக தமிழ்நாட்டில் மிக பெரிதாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது, அண்ணாமலை 2வது இடத்தை பிடிப்பாரா? டேய் ஏன்னா 3 பேரை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கீங்களா? இன்னொரு கட்சி இங்கே ஒரு வலிமையாக 3வது கட்சின்றது போன தேர்தலில் பேர் வாங்கிச்சே, அது கொஞ்சமாவது உங்கள் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா அப்படின்றத கேட்குறது. ஏன்னா உங்களால் ஜெயிக்க முடியும்னே அப்படின்னு சொல்லி 2 சீட்டை தூக்கி கொடுத்துருக்காங்க. டேய் ஆள் இல்லாமல் போன வாட்டி சின்ராசு பண்ண மாதிரியே இந்த வாட்டி நீனும் பண்ணுறியடா. உங்களுக்கெல்லாம் மனசாட்சி அப்படின்றது இருக்கா இல்லையா? பார்த்தீங்க என்றால் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சு விடுறாங்க, அமோக வெற்றி, ஐயோ அப்படின்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1000 ஓட்டு வித்தியாசம் தான் பூரா போய் ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும், இல்லை 1000 ஓட்டில் தான் தோத்த மாதிரி கணக்கு வரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஓட்டு வங்கிகளை வந்துட்டு அப்படி பிரித்து எடுக்கிறாங்க. ஓட்டை வந்துட்டு பிரித்து எடுக்கும் போது இங்கே ஒரு மிகப்பெரிய பதட்ட சூழ்நிலை வந்து கண்டிப்பாக ஏற்படும். காலம் கடந்து வாழும் தமிழை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. இது அதிகாரம், உங்கள் குரல் உங்களுக்காக. இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னம்னா, இப்படி நம்ம மொபைலை எடுத்து அப்படி யூடியூபு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் அடேயப்பா மும்முனை போட்டி, யார் வெளில போகிறார், தமிழ்நாட்டில் மாற்றம் ஏற்படுமா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எடப்பாடியார் பார்த்தீங்கன்னா அவர் மெகா கூட்டணி அமையும் என்று சொன்னார், இப்படி ஆகிவிட்டதே, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுருவாரா அதிமுக அப்படின்லாம் பயங்கரமாக பேசுகிறாங்க. பாஜக தமிழ்நாட்டில் மிக பெரிதாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது, அண்ணாமலை 2வது இடத்தை பிடிப்பாரா? டேய் ஏன்னா 3 பேரை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கீங்களா? இன்னொரு கட்சி இங்கே ஒரு வலிமையாக 3வது கட்சின்றது போன தேர்தலில் பேர் வாங்கிச்சே, அது கொஞ்சமாவது உங்கள் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா அப்படின்றது தான் கேட்குறது. ஏன்னா எதை எடுத்து பாருங்க, மும்முனை போட்டி எல்லாரும் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே மும்முனை போட்டி இல்லை ராஜா, 4 முனை போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி அப்படின்ற அந்த பேரை சொல்கிறதுக்கே பூரா பயில பதறி போய் இருக்கானுங்க. ஏன்னா ஊடகத்தையே வந்து எல்லா கட்சிக்காரங்களும் மிரட்டி வச்சுருக்காங்க. இதை பாரு நாம் தமிழர் பேசக்கூடாது, அதனால தான் அண்ணன் சீமான் சொல்லுவான், என்னடா எங்கள் பேரை கூட சொல்லாத அளவுக்கு நாங்கள் என்ன வக்கத்து போய்ட்டுமா, பூரா அதர்ஸில் போட்டு வச்சுருக்கீங்க. யாரா அந்த அதர்ஸு? அந்த அதர்ஸுக்கு பேரே கிடையாதா? அதுக்குள்ளே தான் நாங்கள் வரோமா அப்படின்றது. ஏன்னா பிஜேபி அப்படின்றது தமிழ்நாட்டில் வந்து எத்தனை வெயில் அடித்தாலும் சரி, எவ்வளோ வாட்டி சூரியன் தினமும் எந்திரிச்சு வந்தாலும் சரி, ஒரு காலமும் கண்டவே இந்த தாமரை இங்கே மலர்ந்து தொலையாது அப்படின்னா கேட்டு தொலைய மாட்டேங்கிறானுங்க. அப்படிலாம் இல்லை, தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்றாங்க. அது தீர்ந்துச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்றத நம்ம சொல்ல வருது. ஆனால் ஒரு 5% வாங்கும் அப்படின்னா கூட பரவாயில்ல. அதாவது பாரதிய ஜனதா வந்துட்டு 18% விழுக்காடு வாங்கிவிடும் அப்படின்னாப்புல, ஐயோ 18 விழுக்காடா, என்னடா நெஞ்சு வலிக்குது, தாமரை கண்டிப்பாக மலர்ந்துருமா அப்படின்னு நம்மளுக்கே மூச்சடைக்குது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்றது தான் வந்து நம்ம எல்லாருமே சொல்ல வேண்டியது. அப்போ இந்த களத்தில் என்ன நடக்குது அப்படின்னோம்னா 4 முனை போட்டி நடக்குது. 4 முனை போட்டியில் இதில் அதிகமாக கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு ஹை அப்படின்னு நாங்கள் வந்து கெத்து காட்டிகிட்டு இருக்கிறது யார் அண்ணனா, நம்ம அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான் சொல்லணும். ஏன்னா அண்ணன் அண்ணாமலை பண்ணுற ஃபன்னு வந்துட்டு வேற லெவல் உச்சகட்டமாக. ஏன்னா கட்சியில் நிற்கிறதுக்கு ஆள் கிடையாதா. அப்போ என்ன பண்ணியிருக்காப்புல, திட்டிருங்க 2 பிட்டு, தம்பி இந்தாங்க 2 சீட்டு வச்சுக்கோங்கண்ணே நீங்கள் அப்படி. ஐயோ அவர் இல்லை வேணாம், எனக்கு 1 சீட்டு போதும், 2 சீட்டெல்லாம் வேண்டாம் அண்ணே வச்சுக்கோங்கண்ணே, உங்களால் ஜெயிக்க முடியும்ண்ணே அப்படின்னு சொல்லி 2 சீட்டை தூக்கி கொடுத்துருக்காங்க. டேய் ஆள் இல்லாமல் போன வாட்டி சின்ராசு பண்ண மாதிரியே இந்த வாட்டி நீனும் பண்ணுறியடா. உங்களுக்கெல்லாம் மனசாட்சி அப்படின்றது இருக்கா இல்லையா அப்படின்றது தான். இப்போ முதல்ல நம்ம வந்துட்டு எந்தெந்த கட்சியில் யார் கூட கூட்டணி வச்சுருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா என்னடா பிஜேபி சொல்கிறீங்க, பிஜேபி தான் வந்து அதிக கூட்டணி வச்சுருக்குதா, இல்லையே திமுக தானே அதிக கூட்டணி வச்சுருப்பீங்க அப்படின்வாங்க. தவறு, பிஜேபி தான் அதிக கூட்டணி வச்சுருக்கு. யார் கூட வச்சுருக்குன்றத இப்போ பாருங்கள். பாமக பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக அம்மா முன்னேற்ற கழகம்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, அப்புறம் இந்திய மக்கள் கல்வி
முன்னேற்ற கழகமே, அதுக்கப்புறம் கடைசி பேர் ஒன்று அது அப்படி பாருங்கள், அது கேட்கும்போது திகிலாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் புதிய மக்கள் முன்னேற்ற கழகம் வச்சுருக்காங்க. இப்போ ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த பேர் கேட்டாப்புல அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்கு. என்ன பேர் பாருங்கள், அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு. அடங்கய்யா, இது என்னடா இது உலகமாக உருட்டாக இருக்குது. ஏண்டா அங்கே தான் அதிமுக ஃபுல்லாகவே செயல்பட்டு ஐயா எடப்பாடி அவர்களோட கீழில் எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. இதில் என்னத்தை இப்போ மீட்க போகிறீங்க, என்னத்தை கிழிக்க போகிறீங்க அப்படின்றது தெரில. ஐயா பன்னீர் பண்ணுற கூத்து தாங்க முடியல. அங்கே வேறு சீட்டை கொடுத்துருக்காங்க, அவர் ரெட்டை இலை சின்னத்தில் நிற்பன்னு வேறு சொல்லிகிட்டு இருக்காராம். இது என்ன பஞ்சாயத்து அப்படின்றது தெரில. அடுத்தது திமுகவை பார்ப்போம். போன வாட்டி வச்சா அதே கூட்டணி தான். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, அதுக்கப்புறம் காங்கிரஸ், விசிகா, மதிமுக, அதுக்கப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட்டு, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, அப்புறம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்த கட்சி கூட தான் கூட்டணி வச்சுருக்காங்க. இப்போ இதில் இவங்களோட இது எந்த மாற்றமே இல்லை. போன வாட்டி யார் கூட கூட்டணி வச்சோமோ இந்த வாட்டி அப்படியே தான் கூட்டணி வச்சுருக்காங்க, வேறு எதுவும் அவங்க செய்யலை. இப்போ கடைசி ஆள் யார் பார்த்தீங்கன்னா ஐயா எடப்பாடி அவர்கள். அவரை தான் எல்லாருமே கலாய்க்கிறாங்க. என்னடா இது, இந்த ஆள் பெரிய ஒரு மெகா கூட்டணி வைப்பேன்னு சொன்னால் இந்த தேமுதிக கூட கூட்டணி வச்சதையா இந்த ஆள் பெருசாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க யார் யார் கூட கூட்டணி வச்சுருக்காங்கன்னா தேமுதிக, புதிய தமிழகம், அப்புறம் வந்துட்டு எஸ்டிபிசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கட்சி கூட இவங்க கூட்டணி வச்சுருக்காங்க. இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னம்னா, பிஜேபி நிற்க வச்சுருக்கு பார்த்தீங்களா, ஒரு 10 இடத்துல பாமகவுக்கு சீட்டு கொடுத்துருக்கு. இவங்க ஒரு 11 தொகுதியிலேயே நம்ம நிற்கிறாங்க, 10 தொகுதியிலே நிற்கிறாங்க. இப்போ இந்த 2 இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பாமக அந்த இடத்துல வலிமையாக இருக்குது. பாமகனா ஓட்டு சதவீதம் வரும். ஆனால் பிஜேபிக்கு ஒரு பையன் சீட்டு ஓட்டு போட மாட்டான். அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னம்னா பிஜேபி எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த இடத்துல பாமகவுக்கு ஓட்டு விடாது. அப்போ இவங்க 2 பேர் அமைச்சிருக்க அந்த கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா, நீ இந்த பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வலிமையான இருக்கிற இடத்துல அவங்களுக்கு ஓட் பேங்கிங் கிடையாது. இவங்களுக்கு வலிமையாக இருக்கிற இடத்துல அது என்ன சொல்கிறது, பாஜகவுக்கு ஓட் பேங்கிங் கிடையாது. அந்த மாதிரி இவங்க 2 பேருமே ஆல்டர்னேட்டிவ் தான் இருக்குது. அப்போ இவங்களுக்கு ஒரு சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் எல்லா செய்தி தொடர்பாளர்கள் சொல்கிறதா இருக்கட்டும், அரசியல் கணிக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இதை தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கும் போது எந்த அளவுக்கு இந்த போட்டி போட்டி நடக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி சமயத்தில் திமுக தட்டிட்டு போயிருமா சீட்டை அப்படின்றது எல்லாருமே கேள்வியாகவே எழுப்புறாங்க. அப்போ இந்த பக்கம் எல்லாருமே சொல்லும் போது அப்போ நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருவாங்களா, அது என்னப்பா அவ்வளோ பெரிய கட்சியா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். அவங்க ஆட்சியை பிடிக்கிறது பிரச்சனை கிடையாது, அவங்க உள்ளே ஓட்டை பிரிக்கிறாங்க பற்றியா, அங்கேயே எல்லாரும் ஆட்டம் கண்டு போயிருவீங்க. இவர் பார்த்தீங்க என்றால் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சு விடுறாங்க, அமோக வெற்றி, ஐயோ அப்படின்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1000 ஓட்டு வித்தியாசம் தான் பூரா போய் ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும், இல்லை 1000 ஓட்டில் தான் தோத்த மாதிரி கணக்கு வரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஓட்டு வங்கிகளை அப்படி பிரித்து எடுக்கிறாங்க. ஓட்டை பிரித்து எடுக்கும் போது இங்கே ஒரு மிகப்பெரிய பதட்ட சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். அதுக்காக தான் ஊர் ஒன்று கூடி எல்லாருமே அண்ணன் சீமானுக்கு எதிராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு உளவுத்துறையோட ரிப்போர்ட் என்ன அப்படின்னம்னா, சீமான் கட்சி வளர்ந்துக்கிட்டே இருக்குது, அவனுக்கான ஓட்டு சதவீதம் பெருசாகிடுச்சுன்னா நம்ம அவனை வேற ஓய்க்கிறது கஷ்டம் ஆயிரும். ஏற்கனவே இங்கே திமுககார வளர்ந்துக்கிட்டே இருக்கான், அவனை ஓய்க்கணும், அதிமுகவும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் அங்கே எடப்பாடி ஐயாவும் வளர்த்துக்கிட்டு தான் இருக்காப்புல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சீமானை வளர வரக்கூடாது அப்படின்றதுல எல்லா கட்சியுமே உறுதியாக இருக்குது. ஏன்னா ஒன்று நீ இல்லைனா மாப்பிள்ளை நம்ம 2 பேரும் சட்டை போடுற மாதிரியே கட்டி போட்டா, ஆனால் நீனும் நானும் அப்படி ஒன்றாகிறது வெளியிலே தெரியக்கூடாது அப்படின்றது தான் அதிமுகவும் திமுகவும் வச்சுருக்க கொள்கையாகவே வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி போட்டு பாவலா காட்டி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் புதுசாக தமிழ் தேசிய அரசியல்னு பேசி வரானப்பா, இவன் புதுசாக ஒரு அரசியல் பண்ணுறான், இவன்லாம் எங்கே முன்னேற போகிறான் அப்படின்னாங்க. ஆனால் அவருக்கான ஒரு வலிமை கூடிக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அப்படின்றது இவனுங்க எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சு போச்சு. அதனால் பூரா பயிலும் பதட்டத்திலே இருக்கிறானுங்க அப்படின்றது தான் உண்மை சம்பவம். அப்போ இந்த தமிழ்நாட்டில் இந்த வாடி நடக்கிறது 4 மூலை போட்டி அப்படின்றத எல்லாருமே ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டு யார் யார் என்ன வலிமையில் இருக்கிறான்னு சொல்லி இதை வாயை திறந்து பேச ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் உண்மை அப்படின்றது. அதே மாதிரி எல்லாருமே அந்த ஓட்டு வங்கியில் போயிட்டு நம்ம ஓட்டு போடும் போது பார்த்தீங்க அப்படின்னம்னா
நம்ம ஓட்டு போட்டோன்னே அந்த ரெசிப்ட் விழும். அந்த ரெசிப்டில் நம்ம ஓட்டு போனது பிரிண்ட் ஆகி உழுதா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த சின்னங்கள் எல்லாம் வரதில் ஏகப்பட்ட குழப்பங்கள்லாம் நடக்குது. அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு எதிராக தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஓட்டு போகிற இடத்துல கரெக்டாக நடக்குதா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இன்றைக்கி ஏற்பட்டுருக்கிறதுனால நம்ம அது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ண தான் செய்யணும் அப்படின்றத அவங்க எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். அப்போ இந்த அரசியல் இதில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து இதோட விளக்கங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இதே மாதிரி நிறைய தகவலோட மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். எல்லாரும் மறக்காமல் கேட்ட செய்திகளை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட பேராதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.